Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பார்க்குறவங்க கூடவே ஒரு லைக்கும் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவோட மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ஈஸி மெத்தடில் ஒரு பேன் கேக் செய்யலாங்க. அவன் இல்லாமல் கோதுமை மாவு மைதா மாவு சேர்க்காமல் நெய் முட்டை எதுவும் சேர்க்காமல் நம்ம இந்த கேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். அது வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே. அதை நம்ம பவுடராக பொடி பண்ணி கொண்டு வரலாம். இப்போ கொஞ்சம் நான் அரைச்சி எடுத்து பார்த்தேன், ரொம்ப பொடியாக கிடைக்கல. ஸோ மறுபடியும் நான் ஒரு நிமிஷம் போல் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதே ஜாரில் ஒரு அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதையும் நாம் நல்லா ட்ரையாக பொடி செஞ்சு கொண்டு வந்துடலாங்க. இப்போது ரவை கூட இந்த பொடியையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது வாசத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம ட்ரையாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சின்ன கப்பில் நான் காட்டின அளவுக்கு, அதாவது ஒரு 100 மில்லி அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். அந்த குக்கிங் ஆயிலும் மாவு மட்டுமே இருக்குது. இதை மட்டும் நல்லா நாம் ஒரு பெரட்டி முழுக்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பால், எண்ணெய், மாவு, அதாவது ரவை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தோசை பதம் வந்தால் போதுங்க. ஒரு ஈவனாக சமமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டு சுற்றிலையும் நல்லா தடவி விட்டுட்டு உதிரியாக கோதுமை மாவை அங்கே இங்குமா தூவி விட்டுக்கலாங்க. இப்போது நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த ரவை கலவையை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஈவனாக கிடைக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம நட்ஸ் எதுவும் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் நட்ஸுக்கு பதிலாக கிஸ்மிஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்படி டேப் பண்ணி ஈவனாக வச்சுட்டு கை சுட்டுக்காமல் குக்கருக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. பாத்திரத்துக்கு மேலே எந்த மூடியும் தேவையில்லை. டைரெக்டாக குக்கரோட மூடி மட்டும் போட்டுக்கலாம். விசில் போட தேவையில்லைங்க. இந்த ஹீட்லேயே ஒரு 50 மினிட்ஸ் நல்லா சூடாகி வேகட்டும். வேறு எந்த ப்ரெஷரும் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக 50 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துட்டோம், எடுத்துக்கலாம். சுட்டுக்காமல் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நாம் இதோட ஓரத்தில் கத்தி விட்டு நாம் கொஞ்சம் சைடு பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வெளியில் வந்துடுங்க. நம்ம இப்போ கத்தி வச்சு நம்ம கீறி வழி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மேலே வச்சுட்டு தட்டினோம்னா அழகாக கீழே நமக்கு ட்ராப் ஆகிடும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம செஞ்சுருக்கிறது. இப்போ நம்ம இன்னொரு தட்டு அடியில் வச்சு நம்ம நேர்படுத்தி மேலே கொண்டு வந்துடலாங்க. நம்மளோட சாஃப்ட் கேக், பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிட்டு பொலன்னு சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு. நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நமக்கு ஸ்நாக்ஸ் நாமளே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.